ஐயோ இப்படி ஜஸ்ட் கிராஸ் வாக். ஐயோ 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 இது வரைக்கும் இந்த அம்சம் எவருக்குமே இருந்தது இல்லையாடா? நீ அதுக்குன்னே பிறந்த மாதிரி இருக்கிறியே. அப்ப பேசாம எம்எல்ஏ ஆயிடு. எம்எல்ஏ ஆயிடு. அதுக்கு பெரிய படிப்பு படிச்சிருக்கணும். ஏக்கா அந்த கர்மத்துக்கு படிப்பே தேவையில்லைக்கா. என்ன சொல்ற நீ? ஊர்ல நொண்டி வசக்கா வெந்தது வேகாது, பெட்டி கடையை கடந்து வந்தது, பீடியை கிள்ளி குடிச்சது, தந்த கடையை கருப்பி திருட்டு கொண்டது, இந்த மொத்த கோபம் மாப்பிள. இப்பெல்லாம் சட்டசபைக்கு ஆள் எப்படி இருக்காங்க தெரியுமில்ல? சும்மா மிலிட்டரி செலக்ஷன் தான். உன்ன மாதிரி வாட்ட சாட்டமான ஆளு கிடைச்சா போதும். ஆளுங்கட்சிக்காரங்க சுயேட்சையில நிக்க சொல்லி ஜெயிக்க வச்சு அடையாளம் வைக்கிறாங்க. ஏமாப்ள சுமாரா நீ எத்தனை பேர் அடிப்ப? கோவம் வந்தாலும் வரட்டியா? ஓஹோ இது ரெண்டு குவாலிட்டி இருக்கா? வராம ஒரு 10 20 வந்தா ஒரு 40 அட பாவி அசம்பிளிய புடிச்ச மாதிரி. முந்தி எல்லாம் எத்தனை ஆளுங்க ஜெயிச்சு போறாங்களோ அதான் கட்சிக்கு பலம். இப்பெல்லாம் ஒருத்தன் எத்தனை ஆள் அடிச்சு சமாளிக்கிறானோ அதான் கட்சிக்கு பலம். அந்த டெஸ்ட் எல்லாம் நீ ஜெயிச்சிருவையா. ஆனா ஒரே ஒரு சிக்கல் இருக்கு. என்ன? இந்த பை எலெக்ஷன் பரவ சொத்து தெரியுமா? இத்தனை வருஷமா அவங்க பாட்ட எம்எல்ஏ, அவங்க அப்பா எம்எல்ஏ, அவங்க அண்ணன் எம்எல்ஏ பதவியை அவங்க குடும்ப சொத்தாக்கிட்டாங்க. இந்த வருஷம் அவனே நிப்பான் போல தெரியுது. அவன் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்தான்னு வையே, அப்ப நீதான் எம்எல்ஏ. அம்மனி கிடைக்க அப்படி பரவசம் வராத பார்வதி இருந்தாங்க. பாத்திர வேண்டியது ஒரு கை. இந்த சவுண்ட் அங்க கொடுப்பியா?